அனைவருக்கும் ஆசிரியர் அகாடமி சார்பாக என் அன்பு வணக்கம். நம்ம ஆசிரியர் அகாடமி யுஜிசி நெட், டிஎன் செட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறதுக்கான கைடன்ஸ் தொடர்ந்து கொடுத்து வர்றோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான தகவல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவல், பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு நடக்க போகுது. டிஆர்பி போர்டு வந்து அதுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2025ல் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீரியல் நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் வெளியிட்டு நவம்பரில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1915 வேகன்சி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம 2000க்கு மேலே வேகன்சி வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. நமக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து டைம் இருக்குது. இந்த 6 மாத காலத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டும் என்ற நம் இலக்கை அடைய முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இப்போ தான் புதுசாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற எண்ணத்தோட படிச்சுட்டு இருக்கலாம். இல்லை சில பேர் ஆல்ரெடி நடந்த எக்ஸாமில் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எழுதி கட் ஆஃப் ரீச் பண்ணாமல் போயிருக்கலாம். கட் ஆஃப் ரீச் பண்ணி குவாலிஃபை ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இப்போ நடக்க போகிற நவம்பர் 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமை நடத்துவாங்களா? சமீப காலமாக டிஆர்பி போர்டு அவங்க வெளியிட்ட அந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் வந்து எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் செட் எக்ஸாம் மார்ச்சில் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 6ல் நம்மளுக்கு இந்த அன்யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துச்சு. அந்த நடத்தி முடிச்ச ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 16 ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேல வந்து உங்களுக்கு லா காலேஜோடைய எக்ஸாம் நடக்க போகுது. ஜூலையில் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி நடக்க போகுது. அதேமாதிரி செப்டம்பரில் உங்களுக்கு சிஎம்ஆர்எஃப் நடக்க போகுது. லாஸ்ட்டாக நவம்பரில் நம்மளுக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பரில் எக்ஸாம். நம்மளுக்கு 6 மாத காலம் டைம் இருக்குது. ஸோ இந்த பிஜிடிஆர்பி நவம்பர் 2025 எக்ஸாமில் குவாலிஃபை ஆகி அரசு பள்ளி ஆசிரியராக உங்கள் கனவை அடைய சரியாக 6 மாத காலம் உள்ளது. இந்த 6 மாத காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டா நிச்சயமாக, உறுதியாக, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும், யூஜிசி நெட்டாக இருந்தாலும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு விளக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ். எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சிலபஸ். அந்த வகையில் முதல் முறையாக பிஜிடிஆர்பி 2025 நவம்பர் எக்ஸாமுக்கு அப்டேட்டட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த அப்டேட்டட் சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஏன்னா பழைய சிலபஸ் தான் நீங்கள் பிஜிடிஆர்பி வெப்சைட்டில் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் தான் இன்னும் அவங்க கொடுத்துருக்காங்க. புது சிலபஸை அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் புது சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது புது சிலபஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்டேட்டட் சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொரு யூனிட் வைஸாக கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஜி படிச்சிருப்பீங்க, யூஜி படிச்சிருப்பீங்க. அதை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் புக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி அந்த டாபிக் மட்டும் படிக்கலாம். அப்படி இல்லைனா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த டாப்பிக்கை கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற பிஒய்க்யூவை சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். எம்சிக்யூவை சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களால் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கான்செப்டை திரும்ப படிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டாப்பிக்கை படிக்கணும். அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் இந்த கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி அட்டன் பண்ண முடியலன்னும் போது உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா திரும்ப அந்த டாப்பிக்கை இன்னும் ஆழமாக படிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து 10 யூனிட் இருக்குது, மொத்தமாக உங்களுக்கு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லையும் 10 டாபிக்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 100 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 100 டாபிக்ஸும் ஃபைனலாக ரிவைஸ் பண்ண முடியாது ஒரே டைமில் உட்காந்து. நம்ம ரிவிஷன் வந்து அப்போ என்ன பண்ணணும்னா கீ பாயிண்ட்ஸாக எழுதி வச்சணும். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், ஃபார்முலாஸ், தேரம்ஸ் இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டு
அதை ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் அந்த நோட்டை ஒரு ஃபுல்லாக ஒவ்வொரு யூனிட்டாக அந்த நோட்டை ஒரு ஃபுல் நோட்டை வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் நீங்கள் இந்த ரிவிஷன் மட்டும் நிறைய பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களால் தவறு இல்லாமல் அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி உங்களுடைய மார்க்கை எல்லாரை விட ஸ்கோர் அதிகமாக எடுத்து கட் ஆஃப் ரீச் பண்ணி குவாலிஃபை ஆக முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப 5 சிம்பிள் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் வைஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கான்செப்ட் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உதாரணமாக மேத்ஸு, இங்கிலீஷு, காமர்ஸு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்டேட்டட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10 யூனிட் கண்டிப்பாக இருக்கும். யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் எடுத்துட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக 10th யூனிட் எடுக்கிறேன். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து நியூவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ இந்த டாபிக் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ 10வது யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் 10th யூனிட். அதுக்கான சிலபஸ் டீட்டெயில் சிலபஸ் இது. சைபர் கிரைம்னா என்ன, சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்ஸ் என்ன, பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட், கிரிப்டோகிராஃபி, அட்டாக்ஸ், இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மெயினாக இந்த டாபிக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸாமில் சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் புக்குன்றது இது கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு சப்ஜெக்ட். அதனால் நீங்கள் நெட்டில் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம் பற்றி படிக்கலாம், மால்வரோட டைப்ஸ் படிக்கலாம், கைண்ட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம் படிக்கலாம். இதை படிச்சுட்டு எம்சிக்யூ அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிக்கலாம். அதுவே இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் தான் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்க ஒரு டாபிக். இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? இந்த டாப்பிக்கில் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க, இதில் கம்மியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நீங்கள் நெட் எக்ஸாம், இந்த சிலபஸ் வந்து நெட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாவே சில டாப்பிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து படிக்கணும். இப்போ இந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் லைட்டாக படித்தா போதும். எதையும் நீங்கள் ஒமிட் பண்ண தேவையில்ல. சிலதை ஆழமாக படிச்சுங்க, சிலதை வந்து தேவையான அளவுக்கு ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நேரங்கள் வந்து சேமிக்கப்படும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் படிச்சீங்கன்னா டைம் பத்தாது. இப்போ சைபர் செக்யூரிட்டி மட்டும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கே வந்து 2 மாத காலங்கள் ஆகலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த டாப்பிக்கை நல்லா படிக்கணும், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எழுதணும். எது தேவையில்லையோ அது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் நிறைய டைமை சேவ் பண்ண முடியும். ரிவிஷன் அப்போ ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே நம்ம ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கிறோம். ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். நம்ம மெமரி ஆல்ரெடி நிறைய தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மெமரி ஆக்குப்பையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாமுக்கு ஒரு படித்து அதை ஞாபகம் வச்சு அதை ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் டைமில் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மெட்டீரியல்ஸை கிஃப்டாக வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணுமா? அப்படிதான் இல்லை. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம். அதில் பாஸ் பண்ணவங்களுடைய டாக் போய் கேளுங்க. அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயமே உங்கள் மெட்டீரியலை எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி வச்சுங்க, அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அந்த அனுபவத்தில், ஏன்னா 10 வருஷமா அந்த கோச்சிங் கிளாஸில் அனுபவத்தில் இருக்கிறது மூலயமா தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய ஒரு டாபிக் எடுத்துங்க. கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக் இருக்கும். உங்க பாருங்க, கிரிப்டோகிராஃபிக்குள்ளே போனீங்கன்னா சிமெட்ரிக் சைபர்னா என்ன, கிரிப்டோகிராஃபி சிஸ்டம்னா என்ன, சப்ஸ்டியூஷன் சைபர்னா என்ன, சீசர் சைபர்னா என்ன, மோனோ ஆல்ஃபாபெட்டிக்னா என்ன, இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அப்படி நோட்டில் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா இந்த டாப்பிக்கை படிப்போம். ஒன்ஸ் ஒரு 1 ஹவர் படிக்க முடிஞ்சா அடுத்த டாபிக் போங்க, அடுத்த டாபிக் போங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கே உட்காந்து ஒரு யூனிட்ல இருக்கிற ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் படித்து அதுக்கான நோட்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி நோட்ஸ் நான் வந்து பிபிடியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் நோட்டில் எழுதிங்க. இந்த மாதிரி பாயிண்டாக எழுதுங்க. ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக எழுத வேணாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு எழுதிட்டு இந்த மாதிரி டைப்ஸ் என்னவோ இந்த மாதிரி படமாக போட்டுங்க. சிமெட்ரிக்னா என்ன, அசெமெட்ரிக்னா என்ன, இந்த மாதிரி படம் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக, ஏன்னா படங்கள் வந்து நம்மளுக்கு எளிமையாக புரியும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் டாபிக் வைஸாக இருக்கிற, இப்போ அசெமெட்ரி அல்கார்னா அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அல்கார் இருக்குது, அது 1 2 3 4 இதை வந்து கீ பாயிண்ட்ஸாக எழுதிக்கணும். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸில் எழுதிக்கணும். கண்டிப்பாக இந்த அல்காரத்தில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் சைபர்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது கீ பாயிண்ட்ஸில் எழுதணும். இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கும், இதை கீ பாயிண்ட் எழுதணும். எதை கீ பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் கீ பாயிண்ட்ஸாக எழுதிக்கணும். ஸோ மீதி எல்லாம் நீங்கள் இந்த வாட் இஸ் வாட்ன்றதை ஜஸ்ட் படிச்சிங்க. மோனால்ஃபாபெட்டிக்னா என்னென்னு படிச்சிங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹில் சைபர்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கணும்.
ஒன்ஸ் நீங்க படிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி பிஒய்க்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது யுஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப எக்ஸாம்ல ஒரு டாபிக் இந்த டாபிக் நீங்க படிச்ச டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க. இந்த மாரி எல்லா கொஸ்டினும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா கான்செப்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்புறம் கீ பாயிண்ட்ஸ ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதுதான் ஸ்டடி பிளான் 6 மந்த். ஃபர்ஸ்ட் நீங்க மே மந்த் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் வச்சீங்கன்னா, இதுல நீங்க வந்து 2 சப்ஜெக்ட் முடிக்கணும் மே மந்த்துக்குள்ள. நான் சொன்ன மாரி படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு, அந்த சப்ஜெக்ட்குள்ள இருக்கிற டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் அத ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக்கா படிச்சுட்டே வந்து அதுக்கான பிஒய்க்யூ சால்வ் பண்ணி பார்த்துட்டு, அடுத்த டாபிக் மூவ் ஆகணும். இந்த மாரி ஒரு நாளைக்கு ஒரு மந்த்ல 2 சப்ஜெக்ட். அப்போ 15 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். 15 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். அடுத்த 15 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 30 டேஸ்ல ஒரு சப்ஜெக்ட். 2 சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஜூன் மந்த்ல 2 சப்ஜெக்ட், ஜூலைல 2 சப்ஜெக்ட், ஆகஸ்ட்ல 2 சப்ஜெக்ட், செப்டம்பர்ல 2 சப்ஜெக்ட். டோட்டலா 10 சப்ஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 10 சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு 7 சப்ஜெக்ட்லேருந்து 8 சப்ஜெக்ட்ட நல்லா ரிவைஸ் பண்ணணும். 2 சப்ஜெக்ட் வாட் இஸ் வாட் பார்த்தா போதும். ஏன்னா, அது வந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அக்டோபர் சில பேர் கேட்கலாம், சார் சைக்காலஜி, தமிழ்லாம் இருக்குமே, அது எப்ப படிக்கணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மி தான். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ல 130 மார்க் வந்து உங்களுக்கு மேஜர்லேருந்தே வந்தது. 20 மார்க் தான் வந்து ஜிகே அண்ட் சைக்காலஜில வந்தது. மத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, 110 மார்க் உங்க மேஜர்லேருந்து வந்திருக்கும். 40 மார்க் வந்து இந்த வெளியிலேருந்து வந்திருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இந்த மார்க் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாலுமே, இது வந்து ஓரளவுக்கு நீங்க 1 மந்த் லாஸ்ட் 1 மந்த் படிச்சா கூட போதுமானது. இந்த செப்டம்பர்ல கூட நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு கூட அக்டோபர்ல ரிவிஷன் பண்ணும்போது சேர்ந்து படிச்சுக்கலாம். அதனால மேஜர்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம். இதுதான் முக்கியம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 60-70% இதுதான் மார்க் உங்களுக்கு. இது சும்மா லாஸ்ட் ஒரு 10-20% அத லாஸ்ட்டா 1 மந்த் படிச்சா போதும். அதுக்காக நெறைய டைம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதனால மேஜர்ல நல்லா பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புன ஒரு ஸ்டடி டெக்னிக். சார் இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நீங்க சொன்னது எல்லாமே வந்து தெளிவா புரியுது. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்டின்னா, இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நெறைய பேரு எல்லாருமே ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கிற வொர்க்கிங் பீப்பிள்ஸ். எல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அந்த கமிட்மெண்ட்லாம் வந்து நம்மகிட்ட இருந்திருக்கும். இப்போ வொர்க் பண்ணிட்டு இருப்போம். நெறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. வீட்ல பிள்ளைங்கள பார்த்துக்கின்னு வேலைக்கு போயிட்டு நேரம் இல்லாம இருப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்பளால ஃபுல் டைமும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமா எக்ஸாமுக்கு? அதுவும் இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபுல் டைமா உட்காந்து படிக்க முடியுமா? அப்டின்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபுல் டைமா படிச்சாலும், சில யூனிட் படிக்க சில மாதங்கள் ஆகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி சைபர் செக்யூரிட்டிலாம் படிக்கணும்னா, நீங்க கண்டிப்பா 1 மந்த் ஆகிடும். நீங்க அத படிச்சு கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு, அது சிலதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்ப வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்து சொல்லிக் குடுத்தா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா என்ன போகணும்? கோச்சிங் கிளாஸ் போகணும். சார் நீங்க கோச்சிங் கிளாஸ் நடத்துறீங்க. அதனால தான் அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க செல்ஃபா படிக்கலாம். செல்ஃபா படிச்சா நெறைய பிரச்சனைகள் இருக்கு. கோச்சிங் கிளாஸ்ல படிச்சா உங்க டைம் சேவ் ஆகும். உங்களால வந்து எளிமையா படிக்க முடியும். அத விட முக்கியமா, நீங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான கோச்சிங் கிளாஸ்ல சேரும்போது, ரெகுலரா கிளாஸ் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிக்கும்போது, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் டெய்லி படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், அதுல எவ்வளோ மார்க் வருது, யூனிட் வைஸா நோட்ஸ் குடுத்துருவாங்க. அத வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணா, நம்ம அந்த குறைவான டைம்ல கூட நம்ம நெறைய படிக்கலாம். அவங்க ஏன்னா எக்ஸ்பெர்ட் தான் எல்லாரும் இருப்பாங்க. நல்ல கோச்சிங் கிளாஸ் சேர்ந்தீங்கன்னா, நல்ல சப்ஜெக்ட் எக்ஸ்பெர்ட். ஏன்னா, அனுபவம் வாய்ந்தவங்க சப்ஜெக்ட்ல வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கிறவங்க சொல்லிக் குடுக்கும்போது, உங்களால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த சப்ஜெக்ட்ட நீங்க வந்து 1 மந்த், 2 மந்த் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ட, அவங்க உங்களுக்கு 1 வீக்ல சொல்லிக் குடுத்துருவாங்க. அப்ப நம்மளுக்கு நெறைய டைம் சேவ் ஆகும். அதுதான். ஸோ அந்த டைம் சேவ் ஆகுறது மூலியமா உங்களால நெறைய வந்து ரிவிஷன் நல்லா பண்ண முடியும். மார்க்க ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா நெறைய பேர் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க வைக்கிற ஃபீஸ் தாங்க. எல்லாரும் வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஃபேமிலிய ரன் பண்றதுக்கே போதுமானதா இருக்கும் நம்ப வாங்குற சம்பளம். அப்படி இருக்கும்போது கோச்சிங் கிளாஸ் சேரணும்னா, மினிமம் ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் வந்து ஃபீஸ் கேட்கறாங்க. சரிங்களா? அவ்வளோ காசு கட்டி படிக்க முடியுமா? அப்படின்னா, அதனால தான் சார் நாங்க கோச்சிங் கிளாஸே போகறதில்ல அப்படின்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நானுமே அந்த சூழல்லேருந்து வந்தவன் தான். ஸோ அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அப்ப படிக்கிறதுக்கு பொருளாதாரம் தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட, நம்மளுடைய ஆசிரியர் அகாடமி கோச்சிங் கிளாஸ் வரலாற்றிலே முதல் முறையா ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். என்ன சார் ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மந்த் கோச்சிங்க்கு நாங்க வந்து மந்த்துக்கு 2,000 அப்படின்னு சொல்லிட்டு 12,000 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 12,000. அந்த 12,000ல நீங்க 50% மட்டும் இப்ப ஃபீஸ் பே பண்ணுங்க. யூ கேன் பே 6,000 ஒன்லி. ரிமைனிங் ஃபீஸ் வந்து நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கப்புறம், கவர்ன்மென்ட் ஸ்கூல் டீச்சரா செலக்ட் ஆனதுக்கப்புறம் கட்டுனா போதும். இது உங்களால நம்ப முடியல இல்லையா? கண்டிப்பா நீங்க இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். சரிங்களா? ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க
பொருளாதாரம் ஒரு தடையா இருந்து படிக்க முடியாம இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியலன்னு. இப்ப நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்தும்போது இந்த எண்ணம் எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. அதனால நீங்க 50% ஃபீஸ் கட்டிட்டு படிங்க. 6 மாசத்துக்கு 6,000 அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான ஃபீஸுங்க. மாசத்துக்கு ரூ. 1,000 6 மாசத்துக்கு 6,000. ஆனா நீங்க மாசம் மாசம் கட்ட தேவையில்ல. 2 மந்த்ஸ் 2 இன்ஸ்டால்மென்ட்டா கூட கட்டுங்க. 3 கட்டுங்க போதும். 3,000 அப்படி ரொம்ப முடியலன்னா 2,000 கட்டுங்க. சரிங்களா? அப்படி கட்டும்போது உங்களுக்கு வந்து நான் குவாலிட்டி கோச்சிங்க்கு நான் கேரண்டி குடுக்குறேன். ஏன்னா, ஆசிரியர் அகாடமி வந்து எப்பயுமே சமூக நோக்கத்தோட செயல்படுறோம். அதனால தான் நாங்க இந்த மாரி ஒரு யோசிச்சோம். 6 மாசம் ஃபீஸு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 50% கட்டுங்க. அதுக்கப்புறம் பாஸ் ஆயிட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னது காரணம், எப்பவுமே வந்து எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே முடிஞ்சா எல்லாரும் படிக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். நாங்க சமூக நோக்கத்தோட செயல்படுறோம் அப்படின்றது நீங்க நம்ம YouTube வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா, நாங்க எப்பவுமே ஒரு ஃபீஸ்ல ஒரு பகுதி வந்து அனாதை இல்லத்துக்கு குடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து 2024ல நாங்க குடுத்தது. இது விளம்பரத்துக்காக சொல்லல. எங்களுடைய சமூக நோக்கத்த நீங்க புரிஞ்சுக்கணுன்ற உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதே மாரி 2025ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து ஃபீஸ் வந்து நாங்க எப்பவுமே ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு வந்து குடுத்துட்டு இருக்கோம். இது வந்து தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும். ஸோ அதே மாரி வந்து உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கே சார். இது வந்து கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்? மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஸோ அப்படிலாம் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அந்த மைண்ட் வாய்ஸ் உங்களுக்குள்ள வரும். சார் ஃபீஸ் கம்மியா இருக்கு. நல்ல ஸ்கீம் குடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இத கிளாஸ்லாம் எப்படி போகும்? இதுக்கு முன்னாடி கிளாஸ் நடத்திருக்கீங்களா? யாராவது பாஸ் ஆயிருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான விடையா உங்களுக்கு இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் எக்ஸாம். இப்ப ரீசென்ட் நடந்தத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். இருக்கத்துல ரொம்ப டஃப்பான எக்ஸாம். பிஜிடிஆர்பியோட மிக அதிகமான ஒரு கடினமான ஒரு எக்ஸாம்னா யுஜிசி நெட் எக்ஸாம். அந்த யுஜிசி நெட் எக்ஸாம்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸா அந்த கோச்சிங்ல இருக்கோம். அந்த வகையில இப்ப ரீசென்ட் நடந்த நெட் எக்ஸாம்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல 20 பேருக்கு மேல பாஸ் ஆன ஒரே அகாடமி ஆசிரியர் அகாடமி மட்டும் தாங்க. சக்சஸ் மீட் வீடியோ YouTubeல இருக்கும். ஆசிரியர் அகாடமி சேனல்ல போய் பாருங்க. அந்த வீடியோவ கண்டிப்பா எல்லாரும் பார்த்தீங்கனாலுமே தெரியும். அவங்க எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ எல்லாமே லைவா நாங்க குடுத்துருக்கோம். அத நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஆசிரியர் அகாடமியோட சக்சஸ் மீட் இப்ப நடந்தது பாருங்க. அந்த சக்சஸ் மீட்ல பாஸ் ஆனவங்க தான் இவங்களுடைய எல்லாரோடும் பேசியிருப்பாங்க. இந்த கேத்ரின் மேம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீபா மேம், ராஜலட்சுமி மேம், புவனேஸ்வரி மேம், சங்கீதா மேம் இந்த மாரி எத்தன பேர் பாஸ் ஆனாங்கன்னா, 20 பேருக்கு மேல பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோருடைய அந்த டீட்டெயில்ஸும் இங்க குடுத்துருக்கேன் நானு. அப்படியே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணா நீங்க பார்க்கலாம். ஸோ இவங்கலாம் சக்சஸ் ஆனவங்களுடைய அ லிஸ்ட்டு. இது மட்டும் இல்ல. வெறும் நாங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமான்னா இல்ல. லாஸ்ட் இயர்ல இருந்து இங்கிலீஷ்க்கும் பண்றோம். இங்கிலீஷ் லாஸ்ட் இயர் 10 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 6 பேர் வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணாங்க. நெட் கிளியர் பண்ணாங்க. ஸோ அதனால இங்கிலீஷ்க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ்க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மேத்ஸ் வந்து டிஎன் செட்டுக்காக ஆரம்பிச்சோம். டிஎன் செட்ல 40 பேர் படிச்சாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. மேத்ஸ் ரிசோர்ஸ் பெர்சன் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆனவங்க. காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபஸரா இருக்கவங்க, கவர்ன்மென்ட் காலேஜ்ல இருக்கிறவங்க வந்து எடுக்குறாங்க. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி திருப்தியா இருந்தா ஃபீஸ் பே பண்ணுங்க. உங்களுக்கு ஃபீஸும் கம்மியா வச்சிருக்கோம். குவாலிட்டிக்கு செக்கிங் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெமோ கிளாஸ் வேணும்னாலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்க. டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம சண்டே டெமோ கிளாஸ் வைக்கலாம்னு இருக்கோம். உங்களுக்கு வந்து டெமோ கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாரி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் நாங்க நடத்துறோம். ஏன்னா, இந்த 3 சப்ஜெக்ட்க்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் பெர்சன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ரிசோர்ஸ் பெர்சன் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா, சும்மா நாங்க ஏதோ எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஏனோ தானோன்னு நடத்த விரும்பல. ஆனா, இந்த எக்ஸாம்ல 3 சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமா கம்ப்யூட்டர் சயன்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எங்களுக்கு நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே. இங்கிலீஷ், மேத்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நீங்களும் இந்த பொன்னான வாய்ப்ப பயன்படுத்திங்க. இதுவரைக்கும் யாருமே இந்த மாரி ஒரு ஸ்கீம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலே கோச்சிங் கிளாஸ் வரலாற்றிலே இது முறையா. அது ஏன் இந்த மாரி வச்சிருக்கோம் 6 மாசம் கழிச்சு நீங்க ஃபீஸ் கட்டுங்கன்னா, நிச்சயமா எங்க மேல நம்பிக்கை இருக்கு 100%. நாங்க நல்ல கோச்சிங் குடுப்போம். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க குவாலிஃபை ஆயி அந்த ஃபீஸ் மீதி 6,000 நீங்க கட்டுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அதே மாரி நீங்களும் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தா, உங்களால படிச்சு பாஸ் ஆக முடியும்னு ஒரு எண்ணம் இருந்தா, நீங்க இந்த அகாடமில ஜாயின் பண்ணுங்க. படிங்க, குவாலிஃபை ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸ் பெர்சன் எல்லாமே குவாலிஃபைடு ரிசோர்ஸ் பெர்சன். சார் கிளாஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு மேல கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 6 மந்த்துக்கு கிட்டத்தட்ட 120 கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 21 ஏப்ரல் 2025லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூ பேட்ச் வந்து ஏன்னா யுஜிசி நெட்டுக்கு வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. காலேஜ் டிஆர்பி கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நியூ பேட்ச் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோலாம் நாங்க குடுக்க போறதில்ல. எல்லாமே ஃப்ரெஷ் கிளாஸ் தான். லைவ் கிளாஸஸ் டெய்லி மார்னிங் வந்து 5லேருந்து
6:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். டெய்லியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும் கிளாஸு. சார் கிளாஸ் நாங்க அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா, உங்களுக்கு டெய்லி ரெக்கார்டிங் குடுத்துருவோம். கிளியரான நோட்ஸ் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? சைபர் செக்யூரிட்டி நோட்ஸ் அந்த மாரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கிளியரா நோட்ஸ் குடுத்துருவோம். அந்த யூனிட் வைஸா ஒவ்வொரு வீக்கும் சண்டே டெஸ்ட் வச்சுருவோம். சாட்டர்டே ரிவிஷன் வைப்போம். அந்த சண்டே டெஸ்ட் வச்ச கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்க குடுக்குற இந்த 6000ல பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். எங்களுக்கு வந்து பணம் நீங்க கட்டுற பணம் வந்து எங்களுக்கு எண்ணம் கிடையாது. அதுல எங்களுக்கு எந்த ஒரு இந்த இந்த நீங்க குடுக்குற காசு வந்து ரிசோர்ஸ் பெர்சன் குடுக்குறது தான் கரெக்ட்டா இருக்கும். எங்களுடைய நோக்கம் ஒரு ஆசிரியர்கள அரசு பள்ளி ஆசிரியர்கள உருவாக்கணும். அது மூலியமா சிறந்த ஒரு மாணவ சமுதாயத்த உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சமூக சிந்தனையோட தான் இந்த முயற்சிய நாங்க எடுத்திருக்கோம். அதனால எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் மணி வந்து செகண்டரி தான். பிரைமரி வந்து நீங்க எல்லாம் குவாலிஃபை ஆகணும், நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 3 சப்ஜெக்ட் வந்து நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பொன்னான வாய்ப்ப பயன்படுத்திங்க. எல்லாருமே கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் குவாலிஃபை ஆகறதுக்கு நான் 100% கேரண்டி நான் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதனால இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாதீங்க. ஆசிரியர்களே சிறந்த எதிர்காலத்தின் முக்கிய தூண்கள். அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கும் சிறந்த ஆசிரியராக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற எல்லாருக்கும், பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோட, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு, குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் ஹை குவாலிட்டி இங்க எந்த கோச்சிங் இல்லாத அளவுக்கு ஹை குவாலிட்டி நான் குடுப்பேன். ஸோ நாங்க குடுப்போம். நான் என்பது இல்ல. ஆசிரியர் அகாடமி குடுக்கும் அப்படின்றது உறுதியா இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுங்க. உங்க எல்லாரும் நான் வந்து சக்சஸ் மீட்ல மீட் பண்றேன். அது மட்டும் இல்லாம யுஜிசி நெட் எக்ஸாம்க்கும் பேட்ச் போயிட்டு இருக்கு. காலேஜ் டிஆர்பிக்கும் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ நம்ம அகாடமி அது ஃபர்தரா டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், இல்ல டெமோ கிளாஸ் வேணும். ஸோ அந்த மாரினா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 9790085836 அப்படி இல்லன்னா 8344421153 நீங்க ஜாயின் பண்ணலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்க நெறைய பிஜிடிஆர்பி பத்திய சில ஒரு டெமோ கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாம காலேஜ் டிஆர்பி அடுத்தது நாங்க வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸுக்கான கிளாஸஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட்டா ஒரு கோட்ஸோட உங்களுக்கு முடிக்கிறேன். என்ன அப்டின்னா, நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி. இப்ப எல்லாரும் நெனச்சிருப்பீங்க போன வாட்டி எக்ஸாம் எழுதணும். ஆனா பாஸ் ஆகல. இல்ல இப்ப எழுதப் போற எக்ஸாம்ல பாஸ் ஆவோமா? அப்படிலாம் இல்ல. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. ஸோ நீங்க வந்து நெனச்சத முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. அந்த முயற்சிக்கு ஒரு உறுதுணையா, உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸா ஆசிரியர் அகாடமி இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய நம்பிக்கை, கடவுளுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எங்களுடைய கைடன்ஸ் எப்பவுமே தொடர்ந்து இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.